நான் பெங்களூர் போயிருந்தப்ப அங்கே பார்த்தது தாங்க இந்த வெள்ளரிக்காயே. நம்ம ஊரில் வந்து வெள்ளரிக்காய் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற வெள்ளரிக்காய் பாருங்கள், கோணக்காயாட்டம் ரொம்ப சன்னமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுவண்டியில் வந்து இந்த மாதிரி காய்களை எல்லாத்தையும் அப்படியே மூட்டை மூட்டையாக வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே மிளகா பழம், அது நம்ம வர மிளகாய் தான் பார்த்துருப்போம், ஆனால் மிளகா பழத்தை விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து சுண்டைக்காய் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பார்த்தேன். ஆனால் அது சுண்டைக்காய் இல்லைங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் அந்த காய் என்னன்னு சொல்லுங்கள். ஊறுகாய் போடுற காயின்னு சொல்லி சொன்னார். இது எல்லாமே வந்து சாம்பாரில் போடுறது. இது மாங்கான்னு சொன்னாங்க. இது நமக்கே தெரியும் வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் சாம்பார் வெள்ளரிக்காய். இது ரெண்டுமே வந்து ஒரு சில காய்கறிகள்லாம் நமக்கு தெரியுது, ஆனால் ஒரு சில காய்கள்லாம் ஒன்றுமே தெரியல. அங்கே மேக்சிமம் பச்சை மிளகாயும் பழுத்த மிளகாயும் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. பழுத்த மிளகாயெல்லாம் வந்து சேலட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு போடுறதுக்கு வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. நான் கொஞ்சம் அதையும் வாங்கிட்டு வந்தேன். பழுத்த மிளகாய் இவ்வளோ அழகாக இருக்குதே, நம்ம சட்னியில் வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா, முள்ளங்கியோட விதைகளை வந்து அப்படியே காயாக எடுத்துகிட்டு வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி பச்சையாக காயாக இருக்கும் இல்லைங்களா, அதை கூட வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்களாம். நிறைய புரோட்டீன் சத்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. என்னவோ அந்த ஊர் காய்கறிகளை நாமளும் தான் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் மூட்டை கட்டிக்கிட்டேன் நானுமே. அடுத்ததாக வந்ததும் ஆட்டோவில் ஏறினோடனே வெள்ளரிக்காயை சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கிடைச்சா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க.